வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தானாகவே அதாவது அண்ணாமலை அவர்கள் ஏடாகூடமாக தானாகவே தருமபுரி கிறிஸ்தவ இளைஞர்கள்ட்ட மாட்டியிருக்காரு. அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணாமலை அவர்கள் நடைபயணம் மேற்கொண்டுட்டு இருக்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். என் மண் என் மக்கள் அப்படின்ட்டு ஒரு பாழாப்போன ஒரு நடைப்பயணத்தை மேற்கொண்டுட்டு இருக்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இதில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தருமபுரி மாவட்டத்தில் 2 நாளாக பாத யாத்திரை அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. 2வது நாளாக பாப்பிரெட்டி தொகுதி, அதாவது அண்ணாமலை கூட ட்விட்டரில் போட்டிருப்பாரு அரூர் சட்டமன்ற தொகுதின்ட்டு. அது அரூர் சட்டமன்ற தொகுதி இல்லை, பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதி. இந்த தொகுதியில் பள்ளிப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊரில் தூய லூர்து அன்னை ஆலயம், அதாவது நம்ம மாதா கோவில் அப்படின்ட்டு ஒரு கோவில் ஒன்று இருக்குது. அதில் அண்ணாமலை திடீர்னு உள்ளே போவோம், மாலை போடுறதுக்கு மாதா சிலைக்கு, அந்த தேவாலயத்துக்கு முன்னாடி உள்ள மாதா சிலைக்கு மாலை போட போனவும் அங்கே இருக்க கிறிஸ்தவ ஒரு சில மக்கள் இளைஞர்கள் அவரை தடுத்து நிறுத்தி அண்ணாமலைக்கு எதிராக கோஷங்களும் கண்டனங்களும் எழுப்புனாங்க. தயவு செஞ்சு மதத்தை கோயிலுக்குள்ளே கொண்டு வராதீங்க, சர்ச்சுக்குள்ளே சுய அறிவோட பேசிட்டு இருக்கேன். உங்களோட பதில முன்னாடியே படிச்சுட்டேன். நீங்க என்ன சொல்றீங்கன்றது எனக்கு நல்லாவே என்ன நடக்குதுன்னு தெரியும். மத்திய அரசு அவங்களை தடுக்கவும் இல்ல, நீர் சேதத்தையும் தடுக்கல, அரசியல் கட்சியால திமுக பேசுற மாதிரி பேசக்கூடாது. நல்லது, அவ்வளவுதான். ஒரு தலைவன் வரும்போது அதான் போதும் போதும் அவர் சொல்லிட்டாரு. இது எதனால எழுப்புனாங்க அப்படின்னு நம்ம பார்த்தா, மணிப்பூர்ல எங்களோட தேவாலயங்கள், எங்களுடைய மக்கள்லாம் அடிச்சு கொன்னீங்க, மானபங்கம் படுத்துனீங்க, அதுக்கெல்லாம் ஆதரவா நீங்க நிக்கல, அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டும் பண்ணல, அந்த அநீதியை தட்டியும் கேட்கல. இது ஒரு புனிதமான ஒரு கோவில் இடம், இந்த இடத்துக்கு நீங்கள் மாலை போட்டு அசிங்கப்படுத்த வேணாம் அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கருத்தை எதிரான அண்ணாமலைக்கு எதிராக ஒரு ஸ்ட்ராங்கான கருத்தை ஒன்று வைக்கிறாங்க. அதற்கு அண்ணாமலை என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலையோட வேலை என்ன, நடிப்பை போடுறது. அங்கிட்டு நடைபயணம் வரப்போ மாதா கோயிலுக்கு போயிட்டு ஒரு நடிப்பை போட்டு கிறிஸ்தவ மக்கள் ஓட்ட வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணி போன அண்ணாமலை இன்னைக்கு அசிங்கப்பட்டு நிற்கிறாரு அப்படின்னே நம்ம சொல்லலாம். தம்பி சொல்றது சரி, சொல்றத கேளு, சொல்றத கேளு, போட எல்லாரும் நல்லா மணிப்பூர் பிரச்சனை என்ன பிரச்சனை?
என்ன பிரச்சனை? கிறிஸ்துவ பிரச்சனை கிடையாது. அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, எங்களை கொண்டது தப்பு. சொல்றது கேளுங்க. 2 ட்ரைபலுக்கான பிரச்சனை. ஒருத்தருக்கு வந்து எஸ்டி அந்தஸ்து வேணும், ஷெட்யூல் ட்ரைபு. ஒருத்தருக்கு எஸ்டி அந்தஸ்து கொடுக்க கூடாது. சரியா ராஜா? ஹைகோர்ட் என்ன சொல்லுது? ஒருத்தருக்கு எஸ்டி ஸ்டேட்டஸ் கொடு அப்படின்னு. எஸ்டி ஸ்டேட்டஸ் ஆல்ரெடி இருக்கிறவங்க, பழங்குடியினத்தில் இருக்கிறவங்க கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. 2 பேருக்கு சண்டை, 2 இனம் சண்டை போட்டு. 2 இனம் எனக்கு சண்டை போட்டு இந்துக்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்டியன் இருக்கிறாங்க. நீங்க புரிஞ்சுக்க. நீங்க மத அரசியல் பண்றது யாரும் நீங்க புரிஞ்சுக்கணும். நல்லாவே தெரியும் யார் மத 2 இதுலயுமே வந்து கிறிஸ்டியன் இருக்கிறாங்க, 2 இதுலயுமே வந்து இந்துக்கள் இருக்கிறாங்க. 2 ட்ரைபல் கம்யூனிட்டில நீங்க மேத்தின்னு என்ன சொல்றீங்க, குக்கின்னு என்ன சொல்றீங்க? 2 ட்ரைபல் கம்யூனிட்டிலையும் நீங்க மேத்தின்னு சொல்ற வழக்கமா அண்ணாமலை என்ன பண்ணுவாரு, ஏதோ ஒரு இடத்துல எதிர்ப்பு வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி சும்மா அப்படி பால் டப்பா மாதிரி பேசுவாரு. அதே இதை தான் இங்கே வந்து பேசியிருக்காரு. அப்படி பேசியும் அந்த இளைஞர்கள் அவங்க கருத்துல இருந்து வெளியில வரவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த இளைஞர்களை அண்ணாமலையால கட்டுப்படுத்த முடியல, தன் வசம் இழுக்கவும் முடியல. இப்போ அவரோட, அதாவது பொதுவாகவே ஒரு பாஜக காரனோட ஆயுதம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த பேசுவாங்க, அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு கைமீறி போச்சு, நமக்கு சப்போர்ட் இல்லை அப்படிங்கும் போது அவங்களோட ஒரு யுக்தி, ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வன்முறை. அதே வன்முறையை தான் இந்த 420 அண்ணாமலையும் கையில் எடுத்திருக்கு ஒரு ஆயுதமா. அவங்க என்ன கேள்வி கேட்டாங்க? மணிப்பூர்ல வந்து பிரச்சனை நடந்துச்சு, எங்கள் தேவாலயங்கள் அடித்து நொறுக்கப்பட்டன, இதுக்கெல்லாம் நீங்க ஆதரவு நிக்கலன்ட்டு கேட்ட கேள்விக்கு அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்க பேர்ல இருக்கா இந்த தேவாலயம், நான் ஒரு 10,000 பேர்ட்ட கூட்டிட்டு வந்து நிப்பாட்டுட்டா அப்படின்ட்டு ஒரு மிரட்டும் தோனி. ஒரு பாஜக, ஒரு உண்மையான பாஜக காரன் எப்படி மிரட்டுவானோ அதே மாதிரி ஒரு மிரட்டும் தோனியில அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காரு. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட எதிர்ப்பை தான் தெரிவிக்க முடியும். அவங்களும் மக்களை கூட்டி, அதாவது இப்போ இதுலேருந்து தான் ஸ்டார்டிங் ஆகுது. ஒரு மதவாத அரசியல் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, ஒரு மதவாத வன்முறை எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்த அண்ணாமலை போன்ற அசிங்கமான ஆட்களால் தான் ஸ்டார்ட் ஆகுது. நான் ஒரு 10,000 பேரை கூட்டிட்டு வந்து நிப்பாட்டினா நீ என்ன பண்ணுவ அப்படின்ட்டு அண்ணாமலை அவங்கள மிரட்டும் தோனியில பேசியிருக்காரு. இதுதான் வந்து ஒரு வன்முறையோட ஸ்டார்டிங் பாயிண்ட். அண்ணாமலையோட இதுதான் ஒரிஜினல் அண்ணாமலை. 10,000 பேர்ட்ட கூட்டிட்டு வரேன்னு சொன்ன இந்த அண்ணாமலை அவர்கள் அதே 10,000 பேரை கூட்டிட்டு சிதம்பரம் நடராஜர் கோயிலில் உள்ள கனகசபை மேலே ஏறி நான் நின்று காட்டவா அப்படின்ட்டு இந்த சங்கி தீட்சிதர்கள்ட்ட போய் சொன்னால் நாங்கள் இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்போம், நீங்கள் இதை கூட நாங்கள் ஏற்றிருப்போம். ஆனால் அதெல்லாம் நீங்கள் பண்ணலை. கிறிஸ்துவ மக்கள் வந்து உங்களுக்கு வந்து இழிச்சவாயாக இருக்குது, அப்படி தானே? சொந்த மக்களையே சாதியை சொல்லி ஒதுக்கி அவங்கள தள்ளி நிப்பாட்ட வச்சு, இதெல்லாம் எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமா? அந்த கனக சபை மேலே நீ ஒரு 10,000 பேரை கூட்டிகிட்டு வந்து நின்னியா? அப்போ நாங்கள் சந்தோஷப்படுறோம். சும்மா இங்கே வந்து அடுத்த வீட்டில் வந்து வெட்டி நாயம் பேசிக்கிட்டு 10,000 பேர், கட்சியில் 10,000 பேர் தான் இருக்காங்க, அது வேற விஷயம். 10,000 பேரை கூட்டிகிட்டு வந்து நீ என்னத்தை பிடுங்கிடுவ அப்படி? என்னத்தை பிடுங்க முடியும் உன்னால? அதாவது இவரோட பேச்சு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரவுடி கூட்டத்தோட ஒரு தலைவன் பேசுகிற மாதிரி தான் இருக்குது. அவங்க தான் அப்படி பேசுவாங்க, நான் கூட்டிகிட்டு வந்து எங்கால இறக்குட்டா உங்கால இறக்குட்டா அப்படின்ட்டு. அதே மாதிரி தோணியில தான் திரு அண்ணாமலை பேசின பேச்சும் அப்படி தான் இருக்குது. இந்த 10,000 பேர்கிட்ட கூட்டிகிட்டு வந்து மிரட்டுறது ஏன்னா, இந்த மாதிரி வேலையெல்லாம் வடநாட்டில் வச்சுக்கணும். இது தமிழ்நாடு. இங்கே வந்து இந்த மதவாத அரசியல் வன்முறையை தூண்டுன சரியா இருக்காது. ரெண்டாவது என்னன்னா, தூய லூர்து அன்னை தேவாலயம்ங்கிறது ஒரு புனிதமான ஒரு இடம், ஒரு மன நிம்மதியான ஒரு இடம். அந்த ஒரு புனிதமான இடத்துக்கு அண்ணாமலை போன்ற ஒரு அசிங்கமான அருவருப்பான ஒரு ஆட்களை எதிர்த்து நின்று கேள்வி கேட்ட அந்த இளைஞர்களுக்கு ஒரு ராயல் சல்யூட். அதனால இந்த வெட்டி சீனெல்லாம் விட்டுவிட்டு அண்ணாமலை கட்சியை எப்படி வளர்க்க முடியுமோ அப்படி அந்த நேர்மையாக வளங்க. 4 பேத்துக்கு நல்லது செஞ்சு 4 பேத்துக்கு நல்லது சொல்லி கொடுத்து, மதம் இல்லை ஜாதி இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்து இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு கட்சியை வளர்க்கலாம். 10,000 பேருக்கு கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டினா, நீ 10,000 பேரை கூட்டிகிட்டு வந்தா பார்த்துக்கோ அவங்க எத்தனை பேரை கூட்டிகிட்டு வருவாங்க.
அப்புறம் சண்டை அடிச்சுக்கணும், இதில் ஒரு அரசியல் ஆதாயம் தேடணும். இதுதானே அண்ணாமலைக்கு வேலை. வேற வேலை என்ன செய்ய போறாரு அண்ணாமலை அவர்கள்? இதுதான் அண்ணாமலையோட ஒரு வேலை. இப்போ இந்த தர்மபுரியில உனக்கு இந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு நடக்குது. இதே மாதிரி இது தொடர்ந்தால் தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு மக்கள் உன்னை எதிர்ப்பார்கள். அப்போது அதை உன்னால் தாங்கி கொள்ள முடியாது. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏன்டா அரசியலுக்கு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி தமிழ்நாடு மக்கள் பண்ணி விட்டுருவாங்க. அதனால வாயையும் எல்லாத்தையும் சாத்திக்கிட்டு அரசியல் பண்ற மாதிரி இருந்தா பண்ணுங்க. இல்லையா, எனக்கு அந்த திறமை இல்லை, நான் எதிர் வழியில தான் போவேன், அடுத்தவங்கள வேவு பார்ப்பேன், அடுத்தவங்கள மிரட்டுவேன், அடுத்தவங்கள்ட்ட பணம் வாங்குவேன் அப்படின்ட்டு இருந்தா இன்று தர்மபுரி, நாளை தமிழ்நாடு மக்கள். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான்